இதை போல் ஒரு முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அடாடாடா அட்டகாசமாக இருக்கும். இந்த முட்டை மசாலா சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு சூடானதும் கூடவே 1 பீஸ் தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 5 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிடுங்க, இதையும் சேர்த்துருங்க. கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. கறிவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. ஈரப்பதம் இருக்கக்கூடாது. பாருங்கம்மா, நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வரப்பட்டுருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து 6 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு முட்டை இதில் சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே பெரட்டி விடுங்க. அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. முட்டை வந்து டக்குன்னு தெறிக்கும். முட்டை லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் அதே எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சதும் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கூடவே பொடியை நறுக்குன ஒரு 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா பொடியை நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பவுடர், இதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுக்குங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. பாருங்கம்மா, நம்ம தெளிச்சிருக்க தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதே போல் வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலே கொஞ்சம் வெங்காயம் வெந்துடும். அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம மசாலாவில் பெரட்டி வச்ச முட்டை எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி ஷேப்பு தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை. இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு. இந்த முட்டை மசாலா வந்து ஒரு தண்ணி சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் ரச சாதம் எதுக்காக இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகும். சப்பாத்திக்கு வச்சு தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொடியை நறுக்கின கொத்தமல்லியை நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை மசாலா ரெடி.